இப்போ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக்ஸ்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இம்ப்ரெஷன்ஸ். ஸோ வாட் இஸ் இம்ப்ரெஷன்ஸ்? இம்ப்ரெஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணுறோம்னா ஒரு யூசர் நம்மளோட ஆடை எத்தனை டைம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ எப்படின்னா, இப்போது நான் ஒரு யூசர், இப்போ எனக்கு ஒரு சர்வீசஸ் தேவைப்படுதுன்னா, இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெயிண்டிங் கான்ட்ராக்டர்லாம் நான் வந்து பார்க்கணும், எனக்கு நான் ஒரு என் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன்னா பெயிண்டிங் கம்பெனிஸ்லாம் நான் வந்து பெஸ்ட்டு கம்பெனி எது நான் பார்க்கணும், இந்த மாதிரி நான் தேடுறேன். பெயிண்டிங் கம்பெனி சென்னைன்னு போடுறேன்னா இப்போ ஸ்பான்சர்டுன்னு வருது பார்த்திங்களா, இதுதான் ஆட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு பெயிண்டிங் கம்பெனி இதில் இப்போது இதுதான் நான் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோடய ஆட்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் யூசர் தேடும் போது எத்தனை டைம் என்னோடய ஆட் வந்து விசிபிள் ஆகுது, அதாவது இந்த இடத்துல கூகுளில் எத்தனை டைம் என்னோடய ஆட் ஷோ ஆகுதுங்கிறதா இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இப்போ என்ன சர்வீசஸ் வேணும்னு நம்ம ரன் பண்ணுற ஆடை யூசர் வந்து இப்போ நான் தேடுறேன் பார்த்திங்களா, இதை வந்து சர்ச் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். யூசர் தேடுறதை சர்ச் டேர்ம்ஸுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து வேறு ஒரு சர்வீசஸ், இப்போ வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், நான் வந்து என் வீடு கட்ட போகிறேன் புதுசாக. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் சென்னைன்னு தேடுறேன்னா இவ்வளோ டாப் பில்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டரு எத்தனை டைம் ஷோ ஆகுறாங்க யூஸருக்கு அப்படிங்கிறதான் வந்து இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எப்படின்னா எதுவும் ஃபார்முலாலாம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட்டு கவுண்ட் பேஸ் பண்ணி தான் எவ்வளோ டைம் நமக்கு வந்து யூஸருக்கு நம்மளோட ஆட் ஷோ ஆகுங்கிறது தான் இம்ப்ரெஷன்ஸ்.